தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன விடுதலையின் போது புறப்பட்டு வந்தபோது வழியில் சிவந்த சமுத்திரம் குறுக்கிட்டது. இந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் மோசே மூலம் பிளந்தபோது உலர்ந்த தரை வெட்டாந்தரையைப் போல கடந்து சென்றனர். ஒரே இரவில் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்தவர்கள் சமுத்திரம் மூலம் மீட்படைந்து விட்டார்கள். அதே இரவில் தேவனை விசுவாசியாத கீழ்ப்படியாத மற்றொரு கூட்டத்தார் அதே சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டு விட்டார்கள். மற்றும் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அக்கினி மேக ஸ்தம்பமானது அன்று இரவு முழுவதற்கும் வெளிச்சம் காணப்பட்டது. அதே மேகஸ்தம்பமானது எகிப்தியருக்கு இருளாகவும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் திணறுகிறார்கள். நாம் தேவனுக்குள் கீழ்ப்படிதலையும் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். உதாரணமாக, ஒரு நதியின் தண்ணீரை நீக்கிவிட்டால் அதன் வழியாக கடந்து செல்ல உடனே முடியாது. ஏனென்றால் தண்ணீர் கீழ்ப்பகுதியில் எப்போதும் சேரும் சகதியுமாக ஈரமாக தான் இருக்கும். அப்படி தண்ணீர் நீக்கப்பட்டு விட்டாலும் அந்த சேரும் சகதியும் சதுப்பு நிலம் உலர்ந்த தரையாக மாற குறைந்தபட்சம் 1 மாதமாக அது தேவைப்படும். ஆனால் இங்கே நடந்த ஒரு அற்புதம் என்னவென்றால், தண்ணீர் ஒதுங்கியதுமே அதன் நடுவே ஒரு நல்ல பாதையையும் தேவன் உண்டாக்கி தந்தார். அந்த செங்கடலின் தரை முற்றிலும் உலர்ந்த தரையாக காணப்பட்டதினால் இஸ்ரேல் ஜனங்கள் மிக எளிதாக கடந்து சென்று விட்டனர். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அச்சோதனை நிறைந்த வழிகளை மிகவும் எளியதாக மாற்ற வல்லவர். ஆனால் உங்கள் சத்துருக்களுக்கோ அதே செங்கடல் அவர்களை அழித்து விடுகிறது. அதே மேகஸ்தம்பம் உங்களுக்கு வெளிச்சம் தருகிறது. ஆனால் உங்கள் சத்துருவுக்கோ இருளாக மாறிவிடுகிறது. நீங்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்து கீழ்ப்படியும் போது மட்டுமே மீட்பு உங்களுக்கு உண்டு. ஆமென். God bless you.